சும்மா எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு சும்மா தூக்குறான், கூட நிற்கிறான், அது பிடிக்கிறான், எதை பிடிக்கிறான். என்ன போன வாரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கடலூர் மாவட்டத்திற்கு வந்தார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே விருந்தினர் மாளிகையிலே தங்கியிருந்தார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய அதிபர் மாண்புமிகு முதல்வரிடத்தில் சொன்னார், சிந்தனை செல்வன் ஒருவேளை ரிசைன் பண்ணாம இங்கே இருந்திருந்தா சிஜிஎம்மா இருப்பாரு, இந்நேரம் 3.5 லட்சம் ரூபாய் அவர் சம்பளம் வாங்கி இருப்பாருன்னு எங்க சேர்மன் சிஎம் கிட்ட சொன்னார். விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. அதை ஒரு கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. பொருளாதாரத்திற்கு விலை போகக்கூடியவர்கள் தலித்துகள் என்று கருதுகிற சாதிய மனோபாவம் எவ்வளவு அருவருப்பானதோ அதை போலத்தான் இன்று ஏதோ தனிப்பட்ட அரசியல் லாபத்திற்காக இவர்கள் திமுகவோடு இருக்கிறார்களா, தங்கள் அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று கருதுவதும் அயோக்கியத்தனமானது. பூர்வீடுகளை சிதைத்து மீண்டும் சீமானை நோக்கியோ விஜயை நோக்கியோ மதவாத அமைப்புகளை நோக்கிய திசை திருப்புகிற முயற்சி தானே இது தவிர வேறொன்றும் இல்லை என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது. தலைவர் திருமா எதற்காக கலங்க வேண்டும்? தான் பெற்ற பிள்ளைக்காகவா, தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவிக்காகவா, தன்னுடைய தாய்க்காகவா, தன்னுடைய சகோதரனுக்காகவா, தன்னுடைய சகோதரிக்காகவா? ஆனால் தேர்தல் பேச்சுவார்த்தை நடக்கிற களத்திலே கலங்கிய கண்ணோடு எங்கள் தலைவன் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். என் போன்றவர்கள் கூட அண்ணனிடத்திலே என் தொடர் போய் வம்படித்துக் கொண்டவர்களிடத்திலே ஏதோ தொடர்ந்து தோல்வி தொடரேல் என்று அவை திருமகள் அவையே சொல்லி இருக்கிறாள். தொடர்ச்சியாக தோல்வி சரியானதல்ல. ஆகவே அந்த அடிப்படையில் நீண்ட காலமாக தோற்றுக்கொண்டே இருப்பதை விட ஏதோ ஒரு வகையிலே திமுக அண்ணா திமுக எந்த சின்னமாக இருந்தால் என்ற நாங்கள் என்ன சுயத்தை இழந்து விடவா போகிறோம்? ஏதாவது ஒரு சின்னத்தின் அடிப்படையிலே போய் சட்டமன்றத்திற்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று விட்டார்கள் என்கிற ஒரு சூழலை உருவாக்குவதிலே தவறில்லை என்று அண்ணனிடத்திலே பேசியிருக்கிறோம். பிள்ளைகள் தெரியாமல் பேசுகிறார்கள் என்பதை போல எங்களை அரவணைத்துக் கொண்ட தலைவர் அண்ணன் திருமா அவர்கள், நீங்கள் 8 சீட்டு வேண்டாம், அதிலே 2ஐ குறைத்து 6ஆக கொடுத்தாலும் பரவாயில்லை, அதில் கூட குறைக்க வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கான தனித்துவமான சின்னத்தோடு தான் உள்ளே செல்வோம் என்று எங்களை வழி நடத்துகிறார். ப்ரிக்யூர்மெண்ட்டுக்கான கான்ட்ராக்டையும் தான் டெண்டர் என்கிற அடிப்படையில் அரசு செயல்படுத்துகிறது. அந்த டெண்டரிலே இடம்பெறுகிற ஒருவராக கூட இன்று இந்த தமிழ் சமூகத்தின் தொல்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. இன்று நான் ஒரு 3 கோடி தொகையை ஆண்டொன்றுக்கு பிரித்து செயல் திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். ஆளுக்கு 3 என்று சொன்னால் 12 கோடி. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 10 கோடி. ஆக 22 கோடியை நாங்களே கான்ட்ராக்ட் விடுகிறோம், டெண்டர் விடுகிறோம். அதிலே சாலை வசதியோ, அங்கன்வாடி கட்டடமோ, பள்ளிக்கூட கட்டடமோ, நியாய விலை கட்டடமோ அல்லது வேறு எந்த தேவையை தொகுதியிலே இருக்கிற மக்கள் கேட்கிறார்கள் அதை செய்ய தருகிறோம். ஆனால் இந்த 22 கோடியை எடுத்து கையாளக்கூடிய வலிமையான கான்ட்ராக்டர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லாத சூழல் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அவர்கள் உள்ளே நுழையவே முடியாத அளவிற்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு எல்லாம் ஒருவர் கூட அங்கே இல்லை. அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார இயக்கத்திற்குள்ளே தலித்துகளே இல்லை, பழங்குடிகளே இல்லை என்பதை சட்டமன்றத்திற்குள்ளே போன பிறகுதான் புரிந்து கொண்டோம். அந்த ப்ரொக்யூர்மென்ட் பாலிசி, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குத்தகை உரிமையில் ஒன்றிய அரசு 3 விழுக்காடு தருகிறது, மாநில அரசு 5 விழுக்காட்டையாவது தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் முதல் முறையாக 5 விழுக்காடுக்கான உரிமை சட்டத்தை இன்று நாம் கொண்டு வந்திருக்கிறோம். தங்களுக்கான சுயம்புவானவர்கள் என்று எங்களை கருதி கொள்ளவில்லை. எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய கையிலே இருக்கிற ஒரு சொரட்டுக்கோல் நான், அவ்வளவுதான். அண்ணன் போய் மாங்காய் மரத்துட்டு மாங்காய் பிடிச்சி அருன்னா இது அறுக்கும், தேங்காய் மரத்துட்டு போய் தேங்காய் அரு, அது தேங்காய் அறுத்தது சொரட்டுக்கோல் நான் தான் அறுத்தேன் அது கிளைம் பண்ணிட்டா அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதை போல இதையெல்லாம் நாங்கள் தான் பேசி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது முட்டாள்தனம். சட்டமன்றத்திற்குள்ளே நான் அனுப்பப்பட்ட போது ஈன்றெடுத்த தாயை போல எங்கள் தலைவர் எங்களை அனுப்பி வைத்த போது ஒரு புதிய அரசியல் சூழல் அங்கே இருப்பதை நான் புரிந்து கொண்டேன். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர்களால் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் சட்டமன்றத்திற்கு உள்ளே போன போதுதான் சட்டமன்ற கட்சி தலைவர் என்கிற ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்துவமான சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால், ஒருவர் வெற்றி பெற்றால் அது சுயேச்சை, 2 பேர் அல்லது 3 பேர் வெற்றி பெற்றால் அது குழு குரூப், 4 பேர் ஒரு சின்னத்தில் வெற்றி பெற்றால் சட்டமன்ற விதிகளின் அடிப்படையில் அந்த அமைப்பு ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த கட்சிக்கு சட்டமன்றம் நடைபெறுகிற போது அமைச்சருக்கு இணையான அங்கீகாரமுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு வழங்கப்படுகிறது என்பதை உள்ளே போன போதுதான் நான் புரிந்து கொண்டேன்.
ஒரு இருக்கையில, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கையிலே அமருவதற்கு கூட உயிரை தியாகம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறதே என்று கலங்கி அழுத எங்கள் தலைவனை நான் நினைத்து கொண்டேன். அவரிடத்திலே ஓடி வந்து முருகேசன், அண்ணா என்னை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டான். முருகேசனுக்காக, மேலவளவ முருகேசனுக்காக தன் கைப்பட தலைவர் திருமா மடல் எழுதினார். ஆனால் முருகேசனை காப்பாற்ற முடியவில்லை. ஒரு நாற்காலியில் அமர்வது என்கிற ஒரு குறியீட்டு அடையாளத்திலே இந்த சமூகம் ஒரே ஒரு நூல் நகர்வதை சாதிய இருக்கும் அனுமதிக்கவில்லை. அத்தகைய களத்திலே இருந்து, கண்ணீர் தளத்திலே இருந்து புலம்புவது கேவலம். இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும், கிளம்பி வாருங்கள் என்கிற அடிப்படையில் எம்மை அழைத்த தலைவர் சட்டமன்றத்திற்குள்ளே எங்களை அனுப்பி வைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுள் ஒருவராக, பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் அண்ணன் எடப்பாடி, எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், பாஜகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு சட்டமன்ற கட்சி தலைவர் இன்று சிந்தனை செல்வராக இருக்கலாம், நாளை உங்களில் ஒருவராக இருக்கலாம். இது எழுச்சி தமிழரின் தியாகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி. இவ்வாறு சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்த இந்த தருணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். சிந்தனை செல்வனை விட, அண்ணன் பாலாஜியை விட, அண்ணன் பனையூர் பாபுவை விட, மரியாதைக்குரிய சகோதரர் ஷானவாஸை விட அறிவிலும் ஞானத்திலும் செயல்பாட்டிலும் தியாகத்திலும் சிறந்த பல தலைவர்கள் உள்ளே அங்கே போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளே போனதற்கும் எங்களை தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளே அனுப்பி வைத்ததற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதுவரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் பிரதிநிதியாக உள்ளே சென்ற தலைவர்கள் மிகச்சிலர்தான். திமுக சின்னத்திலோ அதிமுக சின்னத்திலோ வெற்றி பெற்று போய் அங்கே ஒரு கட்சி அடையாளத்தோடு செயல்படலாம். நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அன்றைய கால சூழலுக்கு ஏற்ப சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து தனது கருத்தை சொல்வதற்கு அது ஒரு வழி என்கிற அடிப்படையில் அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் திமுக, அண்ணா திமுகவோடு தலைவர் திருமா அவர்கள் போராடிய அந்த போராட்டம் கொஞ்ச நெஞ்சமல்ல. எதை பற்றியும் புரிதலற்ற ஒரு வரட்டு கும்பல் இப்பொழுது தலைவர் திருமா அவர்கள் என்ன திமுகவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாரா என்றெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதன் மூலமாக இன்று நீண்ட நெடிய கால இடைவெளிக்கு பிறகு அணிதிரட்டப்பட்டிருக்கிற, அமைப்பாக்கப்பட்டிருக்கிற, அரசியல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மண்ணின் பூர்வீடுகளை சிதைத்து மீண்டும் சீமானை நோக்கியோ, விஜயை நோக்கியோ, மதவாத அமைப்புகளை நோக்கியோ திசை திருப்புகிற முயற்சிதானே இது தவிர வேறொன்றும் இல்லை என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் திருமா எதற்காக கலங்க வேண்டும்? தான் பெற்ற பிள்ளைக்காகவா? தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவிக்காகவா? தன்னுடைய தாய்க்காகவா? தன்னுடைய சகோதரனுக்காகவா? தன்னுடைய சகோதரிக்காகவா? ஆனால் தேர்தல் பேச்சுவார்த்தை நடக்கிற களத்தில் கலங்கிய கண்ணோடு எங்கள் தலைவன் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? 6 சீட் அல்ல, நீங்கள் 10 சீட்டு கூட வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த கட்சியினுடைய சின்னத்திலே நின்று விடுங்களேன், உங்களுக்கு செலவும் மிச்சம் என்று 2 கட்சியிலிருந்தும் எங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. என் போன்றவர்கள் கூட அண்ணனிடத்திலே, என் தோழர் போய் வம்படித்துக் கொண்டவர்களிடத்திலே ஏதோ தொடர்ந்து தோல்வி தோல்வி தொடரேல் என்று அவை திருமகள் அவையே சொல்லியிருக்கிறாள். தொடர்ச்சியாக தோல்வி சரியானதல்ல. ஆகவே அந்த அடிப்படையில் நீண்ட காலமாக தோற்றுக்கொண்டே இருப்பதை விட ஏதோ ஒரு வகையில் திமுக, அண்ணா திமுக எந்த சின்னமாக இருந்தால் என்ன, நாங்கள் என்ன சுயத்தை இழந்து விடவா போகிறோம்? ஏதாவது ஒரு சின்னத்தின் அடிப்படையிலே போய் சட்டமன்றத்திற்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று விட்டார்கள் என்கிற ஒரு சூழலை உருவாக்குவதிலே தவறில்லை என்று அண்ணனிடத்திலே பேசியிருக்கிறோம். பிள்ளைகள் தெரியாமல் பேசுகிறார்கள் என்பதை போல எங்களை அரவணைத்து கொண்ட தலைவர் அண்ணன் திருமா அவர்கள், நீங்கள் 8 சீட்டு வேண்டாம், அதிலே 2ஐ குறைத்து 6ஆக கொடுத்தாலும் பரவாயில்லை, அதில் கூட குறைக்க வேண்டும் என்றாலும் பரவாயில்லை,
நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கான தனித்துவமான சின்னத்தோடு தான் உள்ளே செல்வோம் என்று எங்களை வழி நடத்துகிறார். இதற்காக இதையெல்லாம் இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சட்டம் இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த சட்டத்தை சட்டமன்றத்திலே போய் எந்த இடையூறும் இல்லாமல் பேசக்கூடிய வாய்ப்பு இன்று சிந்தனை செல்வனுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அது சிந்தனை செல்வன் பெற்ற அறிவினாலோ என்னுடைய தனிப்பட்ட முயற்சியாலோ அல்ல, ஒரு மாபெரும் வரலாற்று கூட்டு முயற்சி. அதை சாத்தியப்படுத்திய எழுச்சி தமிழரின் வியூகம் அங்கே இருக்கிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் சட்டமன்றத்தில் நான் பேச வேண்டும் என்று சொன்னால் திமுக கொறடாவிடத்தில் போய் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை, அண்ணா திமுக கொறடாவிடத்தில் போய் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. நான் அனுமதி கேட்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரே ஒருவரிடம்தான் கேட்க வேண்டும், எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவரிடம் திருமாவிடத்தில் தான் கேட்க வேண்டும். அப்படித்தான் ஆசையோடு நமக்கு பல வழிகாட்டுதலை தருவார் என்று நம்பி சட்டமன்றத்திற்கு போவதற்கு முன்னாலே அவரிடத்திலே போய் வழிகாட்டுதலை தாருங்கள் என்று கேட்டபோது அவர் அன்போடு என்னிடத்திலே சொன்னார், இதை போல இன்னும் ஒரு முறை என்னிடத்திலே வந்து கேட்காதீர்கள் என்று சொன்னார். 30 ஆண்டு காலம் அங்குதான் குழந்தையாக எங்களை வளர்க்கிற தலைவன் எங்களை சமநிலை தலைவராக அரவணைக்கிற போக்கை பார்த்தேன். நீங்களும் நானும் 30 ஆண்டு காலம் ஒரே களத்தில் இருக்கிறோம். நான் உங்களுக்கு அறிவுரை சொல்வதோ வழிகாட்டுதலோ தலைவர் என்ன சொல்வார் என்பதை எதிர்பார்த்து கொண்டு பேசுகிற நிலையிலோ நீங்கள் இல்லை. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய குரல். தைரியமாக போய் பேசுங்கள், எந்த இடத்திலும் தயக்கம் வேண்டாம். தலைவர் என்ன சொல்வாரோ என்கிற தயக்கம் வேண்டாம், நான் முழுமையாக உங்களை நம்புகிறேன் என்கிற உணர்வோடு ஒரு தன்னம்பிக்கையோடு எங்களை தட்டி கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் முதல் முறையாக மரபின் அடிப்படையில் அதை கன்னி பேச்சு என்று சொல்கிறார்கள். எதற்காக அந்த சொல்லாடல் வந்தது என்று எனக்கு தெரியாது. பல சொற்களை மாற்றியிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் இந்த சொல்லுக்கு ஒரு மாற்று சொல்லை கண்டு தருவார் என்று நான் நம்புகிறேன். கன்னி பேச்சு என்கிற சொல் மெய்டன் ஸ்பீச் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்கிறார்கள். அந்த உரையிலே சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எழுச்சி தமிழரோடு களப்பணியாற்றிய அந்த 30 ஆண்டு கால வரலாற்று உணர்வுகளை தாங்கிக் கொண்டு முன்வைத்த மிக முக்கியமான கோரிக்கை சிறப்பு உட்கூறு திட்டம் என்பது வெறும் திட்டமாகவே இருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். கோரிக்கையை முன்வைத்தாகிவிட்டது. யார் யாரிடத்திலே போய் பேச வேண்டும்? இந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கு தலைவர் திருமா அவர்கள் அடிப்படையான காரணம். இன்னொரு மிக முக்கியமான காரணம், விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கிற நிலையிலே என்னை பார்த்தவர் தொடர்ந்து சொன்னார், தோழர் நீங்கள் விட்டுவிடாதீர்கள், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானுக்கான ஒரு ஆக்டை கொண்டு வருவதற்கான அஜெண்டா உங்களுக்கு வேண்டும் என்று என்னிடத்திலே தொடர்ந்து அவர் வலியுறுத்தினார். ஆக இந்த 2 பேருடைய சொல்லாடல்களுக்கு மத்தியிலே இருந்துதான் சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற திட்டம் தொடர்பான ஒரு புரிதலோடு நான் நகர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நிலையில்தான் மிக வலிமையான கட்டமைப்பு பணிகளோடு அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களை நான் SC/ST அட்ராசிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் என்கிற களத்தில் ஒரு அகில இந்திய செயல்பாட்டாளராக அறிந்திருக்கிறேன். ஆனால் சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற இந்த களத்திலும் அவர் அரிய பணியை ஆற்றியிருக்கிறார் என்பதை நான் எனது முதல் உரையை பதிவு செய்த பிறகுத்தான் அறிந்து கொண்டேன். இந்த பதிவிலே கூட அவர் என்னிடத்திலே அதை கொடுத்ததாக ஒரு பதிவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அன்பின் உரிமை சார்ந்த நான் சொல்ல விரும்புகிறேன். நானே தேடினேன், யார் யாரிடமெல்லாம் போய் தேட முடியுமோ தேடினேன். எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. பேராசிரியர் கல்யாணியின் வீட்டிற்கு 100 முறை போயிருப்பேன். மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் வீட்டிற்கு அவர் அனுமதித்த போதெல்லாம் நான் தேடி போயிருக்கிறேன். எங்களை விமர்சித்தவர்களுடைய களத்திற்கு கூட வீட்டிற்கு கூட போயிருக்கிறேன். அம்மையார் சிவகாமி அவர்களது இல்லம் தேடி நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் IAS அதிகாரிகள், விமர்சனம் இருந்தால் கூட வழிகாட்டுங்கள் என்று போயிருக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களை தேடி போறேன். அண்ணா நீங்கள் ஏற்கனவே ஒரு நீண்ட நெடிய பயணத்தை செய்திருக்கிறீர்கள். அவ்வாறு தேடுகிற அந்த களத்தில் தான் கையிலே வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைந்தவனை போல
எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற அண்ணன் ரமேஷானன் அவர்களிடத்திலேயே ஒரு டிராஃப்ட் பில் இருக்கிறது என்பதை அறிந்து அவரை தேடி நான் போனேன். வாழைப்படத்தை உரித்து கொடுப்பது என்று சொல்வார்கள், அதை போல இந்த செயல் திட்டத்திற்கான ஒரு டிராஃப்ட் பில் இருக்கிறது என்று எங்களிடத்திலே அண்ணன் ரமேஷானன் அவர்கள் அதை தந்தார்கள். இவ்வாறு தொடர்ச்சியான ஒரு நீண்ட நெடிய முயற்சியின் அடிப்படையில் இன்று இது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலே விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்ததால் தான் இது சட்டமாகி இருக்கிறது. சட்டப்பேரவையிலே விடுதலை சிறுத்தைகள் தனித்துவமாக குரல் கொடுக்க முடியும் என்கிற தகுதியை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் உருவாக்கியதால் தான் அங்கே போய் பேச முடிந்திருக்கிறது. சட்டப்பேரவையிலே பேசிவிட்டு அச்சத்தோடு நான் அவரிடத்தில் கேட்பேன், தோழர் நாம் பேசின ஏதாவது பார்த்தீங்களா? ஏனென்றால் எதை செய்தாலும் அதை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டுமே என்கிற உணர்வை தவிர தலைவரிடத்திலே வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. ஐயா இளைய பெருமாள் அவர்களது 100ஆண்டு நினைவு மண்டபம், எல்லா நினைவு மண்டபத்திற்கும் 3 கோடி. அது வெறும் நினைவு மண்டபமாக கட்டப்பட்டது. ஆனால் வெறும் நினைவு மண்டபம் வேண்டாம், ஒரு நினைவு அரங்கம் வேண்டும் என்று கேட்டு 5.7 என்று சொல்லக்கூடிய 5 கோடியே 70 லட்சத்திற்கு அந்த 100ஆண்டு நினைவரங்கமாக அதை மாற்றி கட்டி எழுப்பி அதை பார்வையிடுவதற்காக தலைவரை அழைத்து கொண்டு போய் பார்த்தபோது நூற்றுக்கணக்கான பொறியாளர்களுக்கு தெரியாத கருத்தை, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத செய்தி என்னிடத்திலே அவர் பகிர்ந்து கொண்டார். இதன் அழகியல் இன்னும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் என வெறு கல்யாண மண்டபத்தை மாதிரி கட்டி வச்சிருக்கீங்களே என்று கேட்டார். இதுதான் எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களது வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது. அருமை உறவுகளே, எதற்காக இந்த களத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்று 3 மிக முக்கியமான சட்டங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவைக்கு உள்ளே நுழைந்த போது எங்கள் முன்னால் இருந்த பிரச்சனைகள் மிக முக்கியமானவை. ஒரு 5-6 பிரச்சனைகளை குறித்து கொண்டோம். இதை எப்படியாவது நகர்த்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம். அதில் மிக முக்கியமான அடிப்படையான கோரிக்கை இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான சட்டம். 2வது மிக முக்கியமான கருத்து, எண்ணம், தாகம் விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னுரிமை கோரிக்கையாக இருக்கக்கூடிய 5 கோரிக்கைகளில் ஒன்று, நாடு முழுவதும் பல்வேறு குத்தகைகள் விடப்படுகின்றன. ஆங்கிலத்திலே கான்ட்ராக்ட் என்று சொல்கிறோம். அத்தகைய கான்ட்ராக்ட் விடப்படுகிற அந்த நேர்விலே மரியாதைக்குரிய பேராசிரியர் கல்விமணி அவர்கள் சொன்னார்களே, ஒட்டுமொத்த ஊழலின் அடையாளமாக வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்கிறது, ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் இருக்கிறது சொன்னாரே. விடுதலை சிறுத்தையாய் 30 ஆண்டு காலம் போராடிய எங்களுக்கு தாசில்தார் அலுவலகத்திற்கு பக்கத்திலே தான் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது என்பதே தெரியாது. தாசில்தார் தான் கவர்மெண்ட் என்று கருதி கொண்டிருந்தோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகுத்தான் தாசில்தார் என்பவர் ஏதோ என்னோடு வருகிற போகிற ஒரு நண்பர் தானே தவிர அவருக்கும் எனக்கும் எந்த இன்ட்ராக்ஷனும் கிடையாது. முழுக்க எல்லா பணியும் வீடியோ என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலரோடு தொடர்புடைய பணியாக இருக்கிறது என்பதை. ஆகவே பல்வேறு விதமான கான்ட்ராக்ட் விடப்படுகிறது. அது சிறிய கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, பெரிய கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அது பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, மருந்துகள், அதில் ப்ரொக்யூர்மெண்ட் என்று சொல்லப்படுவதும் ஒரு கான்ட்ராக்ட் தான். பள்ளிக்கூடத்திற்கு டேபிள், சேர், நாற்காலி வேண்டும், கட்டுவதற்கு சிமெண்ட் வேண்டும், கட்டி முடித்த பிறகு அதில் மேசை, நாற்காலிகள் வேண்டும். மருத்துவமனை என்று சொன்னால் அதில் மருந்து தேவைப்படுகிறது. ஒரு போக்குவரத்து கழகம் என்று சொன்னால் பேருந்து தேவைப்படுகிறது. அரசு பல்வேறு அலுவலகங்களுக்கு ஜீப் போன்ற வாகனங்கள் தேவைப்படுகிறது. எல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் தான், அதுவும் கான்ட்ராக்ட் விடப்படுகிறது. இந்த கட்டுமான பணிகளை இருக்கிற கான்ட்ராக்டையும் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான கான்ட்ராக்டையும் தான் டெண்டர் என்கிற அடிப்படையில் அரசு செயல்படுத்துகிறது. அந்த டெண்டரிலே இடம்பெறுகிற ஒருவராக கூட இன்று இந்த தமிழ் சமூகத்தின், தொல்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. இன்று நான் ஒரு 3 கோடி தொகையை ஆண்டொன்றுக்கு பிரித்து செயல் திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். ஆளுக்கு 3 என்று சொன்னால் 12 கோடி.
2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 10 கோடி. ஆக 22 கோடியை நாங்களே கான்ட்ராக்ட் விடுகிறோம், டெண்டர் விடுகிறோம். அதில் சாலை வசதியோ, அங்கன்வாடி கட்டிடமோ, பள்ளிக்கூட கட்டிடமோ, நியாய விலை கட்டிடமோ அல்லது வேறு எந்த தேவையை தொகுதியில் இருக்கிற மக்கள் கேட்கிறார்களோ அதை செய்ய தருகிறோம். ஆனால் இந்த 22 கோடியை எடுத்து கையாளக்கூடிய வலிமையான கான்ட்ராக்டர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லாத சூழல் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அவர்கள் உள்ளே நுழையவே முடியாத அளவிற்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு எல்லாம் ஒருவர் கூட அங்கே இல்லை. அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார இயக்கத்திற்குள்ளே தலித்துகளே இல்லை, பழங்குடிகளே இல்லை என்பதை சட்டமன்றத்திற்குள்ளே போன பிறகுதான் புரிந்து கொண்டோம். ஆகவே அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குத்தகை உரிமையில் ஒன்றிய அரசு 3 விழுக்காடு தருகிறது, மாநில அரசு 5 விழுக்காட்டையாவது தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் முதல் முறையாக 5 விழுக்காடுக்கான உரிமை சட்டத்தை இன்று நாம் கொண்டு வந்திருக்கிறோம். சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான சட்டம், டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டிலே ப்ரொக்யூர்மெண்ட்டை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 5 விழுக்காட்டை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு சட்டம். அதற்கு அடுத்தபடியாக தேசிய ஆணையம் இருக்கிறது, மாநில ஆணையம் இல்லை, SC/ST ஆணையம். ஆக மாநில ஆணையம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தோம். இந்த 3 சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த 3 சட்டங்களும் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகின்றன என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. எண்ணி பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு 2 உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1996 ஈரோடு, திருப்பூர் என்று பிரிந்து இருக்கிற அன்றைய ஒன்றுபட்ட மாவட்டத்தில் முதலிப்பாளையம், ஈங்கூர் என்கிற 2 இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷிப்காட் இண்டஸ்ட்ரி உருவாகிறது. தமிழக அரசினுடைய ஷிப்காட் இண்டஸ்ட்ரி. அதில் 100 வளாகங்களை, 100 சைட், ஈங்கூரிலே 100 சைட், ஒரு சைட் 2 சைட் அல்ல, 100 சைட். அதை எடுத்து ஐயா போன்றவர்கள் வேளை அத்தகைய களத்திலே பணியாற்றி இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது. ஆனால் நல்லவர்கள் எடுத்த முயற்சியினுடைய விளைவாக ஷிப்காட்டிடமிருந்து தாட்கோவிற்கு ஒப்படைக்கப்பட்டு SC/ST ஆண்டர்பிரனர்ஸ் அதை பயன்படுத்த வேண்டும் என்று 100 வளாகங்கள் அங்கே வழங்கப்பட்டன. ஷிப்காட் வளாகம் இருக்கிறது. அந்த ஷிப்காட் வளாகத்திற்குள்ளே தாட்கோவிற்கு என்று இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டெக்னிக்கலி அதை முறைப்படுத்த வேண்டியது, சரிப்படுத்த வேண்டியது ஐயாவுடைய பொறுப்பு. ஆனால் அந்த 100 வளாகங்களும் 96 தாட்கோவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவற்றை கட்டமைக்க வேண்டிய பணிகள் தரப்பட்டிருக்கின்றன. அதை போலவே திருப்பூரிலே முதலிப்பாளையம் என்கிற இடத்துல 100 தொழில் வளாகங்கள் தாட்கோவிடமே ஒப்படைக்கப்பட்டு தாட்கோவே அதை ஒரு சிட்கோவை போல ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கக்கூடிய பணி தரப்பட்டிருக்கிறது. நான் மதிப்பீட்டு குழு என்று சொல்லப்படுகிற சட்டப்பேரவையினுடைய குழுவிலே இடம்பெற்ற போது அந்த இடத்திற்கு போய் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். ஈங்கூருக்கு போக வேண்டும் என மதிப்பீட்டு குழு சார்பில் சட்டப்பேரவை குழு, ஒரு மாவட்டத்தில் போய் ஆய்வு செய்யக்கூடிய குழு, அந்த குழு அங்கே போகிற போது அங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஈங்கூரிலே இருக்கிற அந்த தொழிற்சாலை வளாகம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து, எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் சுற்றுப்புற சூழலே பாதிக்கப்படுகிற அளவிற்கு வளர்ந்து பொல்யூஷன் பிரச்சனை அங்கே இருக்கிறது. நீங்கள் வந்தால் மக்கள் எல்லோரும் பொல்யூஷன் பிரச்சனைக்காக உங்களிடத்தில் மனு கொடுப்பார்கள், எனவே வராதீர்கள் என்று நண்பர்கள் சிலர் அறிவிக்கிறார்கள். பொல்யூஷன் பிரச்சனையா, போய் பார்ப்போமே என்று மதிப்பீட்டு குழு அறையிலே இருக்கிற போது கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் அங்கே போன போதுதான் ஒரு புறத்திலே வளர்ந்து பொல்யூஷனை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது, இன்னொரு புறத்தில் அடர்ந்த காட்டை போல, வெறும் பாம்பு பண்ணை போல இந்த 100 வளாகங்களும் பாழடைந்து கிடப்பதை பார்க்க முடிந்தது. உதாரணத்திற்காக சொல்லுகிறேன்.
SC/ST மக்களுக்காக போடப்படுகிற திட்டங்களுடைய நிலை என்ன என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதற்காக நாம் செய்தது என்ன? இது இத்தகைய நிலையை நோக்கி நகர்ந்து கிடக்கிறதே, சீரழிந்து கிடக்கிறதே, ஒரு கூட்டு முயற்சியின் அடிப்படையில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்கிற குற்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. காலால் இட்ட வேலையை கையால் செய்கிறேன் என்று சொல்வார்கள். எங்களை பொறுத்தவரையிலே அதை புனிதமாக கருதுகிறோம். எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் கண்ணை செய்வால் தரல் தந்திருக்கிற அத்தனை கட்டளைகளையும் நிறைவேற்றுவதுதான் எங்கள் கடமை என்கிற அடிப்படையில் களத்தில் நின்றோம். ஒட்டுமொத்த பதிவேடுகளையும் ஆய்வு செய்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலே போய் கேட்டோம். என்ன வேண்டும் என்று கேட்டார். அண்ணா, எங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற தொழிற்பேட்டை வெறும் பாம்பு பண்ணையாக மாறி இருக்கிறது. இதோ நின்று கொண்டிருக்கிறார் நிதித்துறையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா உதயச்சந்திரன். இவர் கூட அங்கே கலெக்டராக இருந்தவர் தானாம். எங்களுக்கு ரீஸ்டார்ட் அப் நிதியாக ஒரு 50 கோடி இருந்தால் முதலில் அதை மீண்டும் சரி செய்து தொடங்க முடியுமா என நாங்கள் கருதி பார்க்க இயலும் என்று கேட்டுக்கொண்டேன். முதல் நாள் மாலை கேட்டேன். மறுநாள் காலையே நிதியமைச்சர் பேசுகிற போது மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முதல்வர் அவர்கள் 50 கோடியை ரீஸ்டார்ட் அப் நிதியாக அதற்கு வழங்க ஒப்புதல் தந்திருக்கிறார் என்ற அறிவிப்பை தந்தார். இதை ஒரு விவாதத்திற்காக சொல்கிறேன். இன்னொரு செய்தியை மாத்திரம் சொல்கிறேன். இப்படி சொல்ல போனால் நீண்ட நேரமாகிவிடும். அது இந்த நோக்கத்திற்கு எதிராக போய்விடக்கூடாது, நேரத்தையும் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு செய்தி. 1990களின் தொடக்கத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் 810 கடைகள் தாட்கோ மூலமாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 810 கடைகள். என்னை வைத்துக்கொண்டே மேடையில் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஐயா காந்தி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் எண்ணுவதை பார்ப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எனக்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் இதை நான் பதிவு செய்வது என்னுடைய கடமை. 810 கடைகள். கோயம்புத்தூரில் 100 கடை, மதுரையில் 10 கடை, விழுப்புரம் மாவட்டத்தில் 20 கடை, இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடைகள் தரப்பட்டிருக்கின்றன. பேரூராட்சியிலே இடத்தை பிடித்து தாட்கோ அந்த கடையை கட்டி நம்முடைய மக்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. அந்த 810 கடைகளே ஒரு 10 கடையை தவிர 800 கடைகள் இன்று நம்முடைய கைவசம் இல்லை. ஒவ்வொரு கடைக்கும் ஒரு விதமான வரலாறு. கோட்டக்குப்பம் என்று விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாரூர் பகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிற கோட்டக்குப்பத்திலே கட்டி முடிக்கப்பட்டு 12 ஆண்டு காலமாக திறக்கவே விடவில்லை. சாதி இந்துக்கள் அங்கே இவர்கள் வந்து வணிகம் செய்வதை அனுமதிக்கவில்லை. இப்பொழுது கட்டடம் பழுதாகிவிட்டது, ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் இல்லாதால் கட்டடத்தை இடிக்க வேண்டும், இடித்துக் கொள்ளுங்கள் என்று தாட்கோ கடிதம் கொடுத்து விட்டது. பேரூராட்சி அதை இடிக்கப் போகிறது. இவ்வாறு பல இடங்களில் பேரூராட்சி இடித்து விட்டது. இடித்த பிறகு மீண்டும் தாட்கோவிற்கு தருவது குறித்து எங்கும் எந்த கருத்தும் எந்த உரையாடலும் நிகழ்த்தப்படவில்லை. ஆக இந்த மக்களுக்கு என்று தரப்படுகிற சலுகைகள், இதை கருதி பார்த்திருக்கிற எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தான் வணிகத்தளத்திலே எவ்வாறு இந்த மக்கள் மேம்படைய வேண்டும் என்கிற அடிப்படையில் மாண்புமை முதல்வரோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார். ஆக இந்த சூழலில் தான் இந்த டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சட்டம் கொண்டு வரப்பட்ட அடுத்த சில மாதங்களுக்குள்ளாகவே தொடர்ச்சியான முயற்சியால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு இப்படி திரும்பி பார்க்கிற போது அண்ணன் எங்கள் பாபு உடனடியாக அண்ணா போயிட்டு வர என்று சொல்லி போய்விடுவார். அவர் மாத்திரமல்ல, எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அப்படித்தான் போய்விடுவார்கள். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவர்களையும் அழைத்து கொண்டு பாபண்ணா வாங்க என்று சொல்லி பசியோடு கிடந்தாலும் அழைத்து கொண்டு அரசு அதிகாரிகளை போய் பார்த்து பாலாஜி வாங்க என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து பார்த்ததனுடைய விளைவு இதை விரைவாக என்றுதான் சொல்லி ஆக வேண்டும். இந்த ரூல்ஸ் வந்திருக்கிறது. ரூல்ஸ் வந்த நாளிலேயே திருத்தப்பட்ட வரலாறு முதல் முறையாக சட்டப்பேரவையிலே அப்பொழுதுதான் நடந்தது. அதில் இந்த விதி எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக ஒரு மாநில அவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் அண்ணன் ரமேஷ்நாதனை போல சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருவர் நியமிக்கப்படலாம் என்கிற கருத்து இருந்தது. அந்த விதி டேபிளில் அந்த பேரவையிலே உங்கள் முன்னால் வைக்கப்பட்ட அந்த வினாடியே கையிலேயே பேனாவால் எடுத்து எழுதி இவ்வாறு இருக்கக்கூடாது, குறைந்தது 3 பேர் 4 பேராவது இருக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதல்வரிடத்திலே போய் இதை நீங்கள் தந்தையாக வேண்டும் என அடம் பிடித்தோம். அவரிடத்திலே அப்படியெல்லாம் அடம் பிடிக்கிற ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தனிப்பட்ட நலனுக்காக ஒரே ஒரு முறை கூட
முதல்வரையோ அமைச்சரையோ நாங்கள் பார்த்ததில்லை என்பதுதான் இதற்கு பின்னாலே இருக்கிற சிறப்பு. அதனால் முதல்வர் அந்த நேரத்திலேயே, அந்த நிமிடத்திலேயே, காலையில் இந்த விதி சட்டப்பேரவையில் ஒப்படைக்கப்படுகிறது. அது நிறைவேற்றப்படுகிற போதே இந்த அமெண்ட்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிற நேரத்திலேயே சிந்தனை செல்வன் தந்த இந்த திருத்தத்தோடு இந்த விதி, இந்த சட்டமானது நிறைவேற்றப்படுகிறது என இன்று கூடுதலான உறுப்பினர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட அவையிலே தான் மரியாதைக்குரிய அண்ணன் ரமேஷ் நாதன் அவர்களும் இருந்து இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு எழுச்சி தமிழருக்கான ஒரு காணிக்கையாக இந்த இடத்திலே அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவாக நான் ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். இந்த நேரத்திலே நன்றி சொல்வதனுடைய கடமை மரியாதைக்குரிய தோழர் பாலாஜி, மரியாதைக்குரிய தோழர் முகமது ஷானவாஸ் ஆகியவர்கள் என்னை விட அரசியல் களத்தில் கூர்மையானவர்கள், என்னை விட ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய வலிமை படைத்தவர்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களின் இந்த நலனுக்கான இந்த அஜெண்டாவை நிறைவேற்றுகிற இந்த சூழ்நிலையில் ஏதாவது சட்டப்பேரவை குழு தலைவர் என்கிற அடிப்படையில் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை மற்றவர்கள் சக உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்தில் அண்ணா இதை நான் பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுகிற அந்த களத்திலெல்லாம் அவர்களும் ஒத்துழைத்ததால் தான் என்னால் இதையெல்லாம் திரும்ப திரும்ப 3 முறை சிறப்பு கூறு திட்டத்திற்காக 3 முறை பேசி 3வது முறை பேசுகிற போது இதை 3வது முறையாக சொல்லுகிறேன், தயவு செய்து இப்பொழுதாவது இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அழுத்தத்தை இன்று சட்டப்பேரவையில் தர முடிந்தது. அந்த அடிப்படையில் இந்த சட்டம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, உங்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பழங்குடி சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிற அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் பேசினார். மேடையிலே பேசுவது என்பது ஒரு இடத்திலே இருந்தாலும் நமக்கு இடையிலே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்பதை அன்போடு இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதிகாரத்திற்கு வெளியே இருந்து பேசிய காலம் என்பது வேறு. ஆனால் அதிகாரத்திற்கு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு பேசுகிற அந்த களத்தில் எங்களை ஒரு கருவியாக பாருங்கள். சிந்தனை செல்வரோ அல்லது வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ தங்களுக்கான சுயம்புவானவர்கள் என்று எங்களை கருதி கொள்ளவில்லை. எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய கையில் இருக்கிற ஒரு சொரட்டுக்கோல் நான், அவ்வளோதான். அண்ணன் போய் மாங்காய் மரத்துட்டு நின்று மாங்காய் பிடிச்சி அருன்னா இது அறுக்கும், தேங்காய் மரத்துட்டு போய் தேங்காய் அரு, இதை அது தேங்காய் அறுத்தது சொரட்டுக்கோல் நான் தான் அறுத்தேன்னு அது கிளைம் பண்ணிட்டா அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போல இதையெல்லாம் நாங்கள் தான் பேசி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது முட்டாள்தனம். எங்களை நகர்த்தி கொண்டிருக்கிற அரசியலால், தியாகத்தால், தனது அணுகுமுறையால், தனது முதிர்ச்சியால் நகர்த்தி கொண்டிருக்கிற அண்ணன் திருமா அவர்களுக்கு இது முழுமையாக சொந்தமானது. அண்ணன் திருமா என்பது வேறு ஒன்றுமல்ல, நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற விடுதலை தாகத்தினுடைய ஒரு அடையாளம் தான் அண்ணன் திருமா. அண்ணன் திருமானா நீங்கள் வெறும் ஃபிசிக்கலாக இந்த வெறும் நரம்பு சதன்னு பார்க்காதீங்க. உங்கள் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற அந்த எமோஷன்ஸ், நம்ம என்னைக்கிடா விடுதலை அடைவோம் அப்படிங்கிறது. இப்போ அதிகாரத்துக்கு வெளியே இருந்து போராடிய காலம் வேறு, அதிகாரத்துக்கு உள்ளே இருந்து போராடுகிற ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா தான் நான் கேட்க விரும்புகிறேன். சும்மா எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு சும்ப தூக்குறான், கூட நிற்கிறான், அது பிடிக்கிறான், இதை பிடிக்கிறான். என்ன போன வாரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கடலூர் மாவட்டத்திற்கு வந்தார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் விருந்தினர் மாளிகையிலே தங்கியிருந்தார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய அதிபர் மாண்புமிகு முதல்வரிடத்தில் சொன்னார், சிந்தனை செல்வன் ஒருவேளை ரிசைன் பண்ணாமல் இங்கே இருந்திருந்தா சிஜிஎம்மாக இருப்பார், இந்நேரம் 3.5 லட்சம் ரூபாய் அவர் சம்பளம் வாங்கி இருப்பாருன்னு எங்கள் சேர்மன் சிஎம் கிட்ட சொன்னார். சிஎம் தட்டி கூடாது. அதுதான் இந்த தலைமுறை தியாக தலைமுறையாக இருக்கட்டும் என்று தன்னை 100 விழுக்காடு அண்ணன் திருமா தியாகம் செய்து கொண்டார். அவரோடு வந்தவர்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தியாகங்களை நோக்கித்தான் நகர்ந்து. விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, அதை ஒரு கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. பொருளாதாரத்திற்கு விலை போகக்கூடியவர்கள் தலித்துகள் என்று கருதுகிற சாதிய மனோபாவம் எவ்வளவு அருவருப்பானதோ அதை போலத்தான் இன்று ஏதோ தனிப்பட்ட அரசியல் லாபத்திற்காக இவர்கள் திமுகவோடு இருக்கிறார்களா, தங்கள் அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று கருதுவதும் அயோக்கியத்தனமானது. எங்களை பொலிட்டிக்கலாக நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தனிப்பட்ட நலன்லாம் என்ன தனிப்பட்ட நலன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100 விழுக்காடு சபதம் விட்டு சொல்ல முடியும். நீங்கள் வரலாற்றில் முன்னாலும் பின்னாலும் பார்க்க முடியாத
ஆளுமைகளாக இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். எங்களுடைய மரணத்திற்கு பிறகு, எங்கள் காலத்திற்கு பிறகுதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். வெறும் 9 பேர் தானே ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்ல 2001 இருந்து 2021 வரைக்கும் வெறும் 9 பேர். ஆனால் இந்த ஆண்டு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்னா 36 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு வெளிநாடு போகக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப். ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த காலத்தில், இந்த ஓராண்டு, இந்த 3.5 ஆண்டுகளில் மாத்திரம் 171 பேர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு 36 லட்சத்தில் இருந்து 26 லட்சத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறதா இல்லையா? அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறோமா இல்லையா? கடந்த 10 ஆண்டுகளில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலையுடைய விவரம் வெறும் 64. இந்த 3.5 ஆண்டுகளில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவருடைய பழைய பட்டியல் எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டா டிஸ்போஸ் பண்ணி 403 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. செய்த சாதனையை பெருமையாக சொல்லிக் கொள்வதற்காக நான் இதை பகிர்ந்து கொள்ள சொல்லவில்லை. அதிகாரத்துக்கு உள்ளே இருந்து எதையாவது செய்ய முடியுமா, இந்த அதிகார வர்க்கத்தின் இறுக்கத்தை தளர்த்த முடியுமா என்று பார்ப்பது நம் முன்னால் இருக்கிற கடமை. அதை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை கூட்டாக சேர்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் பெரிதும் நம்பினேன். லயோலா போன்ற கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு சான்றோர் பெருமக்கள், அவரிடத்தில் நானே பலமுறை கேட்டேன். ஒருமுறை மரியாதைக்குரிய ஐயா கிறிஸ்தாஸ் காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய ஃபாதர் குமார் அவர்களும் தான் என்னை அழைத்து பட்ஜெட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு கிளாஸ் நடத்துறாங்க. அப்பதான் எனக்கே கிளாரிட்டி வந்துச்சு. பட்ஜெட்னா என்ன, ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ். ரெவென்யூனா என்ன, வரி வருவாய், டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும். பிஸ்கல் டெபிசியன்சி, இதெல்லாம் எப்படி தெரியும். இப்படிப்பட்ட நிலைகளிலே பல்வேறு விதமான உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இணைந்து நின்று கற்றுக்கொள்வதும், யாரிடத்தில் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்கிற அடிப்படையில் நமக்கிடையில் ஒரு தோழமையும் அவசியமானது என்பதை மெத்த பணிவோடு இந்த அவையிலே சொல்லுகிறேன். விடைபெறுகிற இந்த தருணத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். எல்லா அமைச்சர்களும் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் சமயத்தில் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏதாவது ஸ்கீம் இருந்தால் சொல்லுங்கள். இது ஏதோ அவங்க சொல்கிறாங்க இல்லை, சிந்தனை செல்வன் மேல் இருக்கிற மரியாதையினால், தனிப்பட்ட மரியாதை இல்லை. தலைவர் திருமா, முதல்வர் ஸ்டாலின், இவங்களுக்கு இடையில ஒரு மரியாதையும் நட்பும் இருக்கிறது. அப்போ தலைவர் திருமாவர்களிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்கணும். இதுக்கெல்லாம் போய் ஆலோசனை அவர்கிட்ட கேட்கணும். சரி, சிந்தனைகிட்ட கேட்டால் அது தலைவர் திருமா தருகிற கருத்தாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சரும் எங்களை பார்த்து ஏதாவது ஸ்கீம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கிற போது, இதை மீண்டும் நான் இவங்கள்ட்ட பதட்டத்தோடு பகிர்ந்து, ஒரு ஸ்கீம் இருந்தால் கேட்குறாங்க. இதுபடியும் உருப்படியான எந்த ஆலோசனையும் வந்தால் எனக்கு தெரியவே இல்லை. ஒரு முறை பாலசிங்கத்திட்ட கோவமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன். பாலசிங்கம், எங்கே ஆந்திராவுக்கெல்லாம் போகிறீங்க, எங்கெங்கே போகிறீங்க, ஏன் கூட்டு போகக்கூடாதா அப்படின்னு கோபமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை சமாதானப்படுத்துவதற்காக பாலசிங்கம் பயன்படுத்தின வார்த்தை, முதல்ல அந்த வார்த்தையை பாலசிங்கத்தினுடைய வாயிலிருந்து தான் கேட்குறேன். ஆமாண்ணா, நான் கூட உங்ககிட்ட சொல்ல நினச்சேன், தலித் பந்து ஸ்கீம்னு அங்கே ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு அண்ணன் பாலசிங்கம் தான் அந்த வார்த்தையை முதல்ல என்கிட்ட சொன்னார். அதுக்கு பிறகுதான் அண்ணன் ரமேஷ் அண்ணா இந்த மாதிரி தலித் பந்து ஸ்கீம்னு ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கான், அங்கே ஏதாவது கான்டாக்ட் இருக்கானா, ஐயோ கான்டாக்டா, மொத்த எதுவுமே நம்மளோட தொடர்புடையவர்கள் தான், வாங்க அப்படின்னு கிளம்பி எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஆகவே அதிகாரத்துக்கு உள்ளே நின்று வேலை செய்கிற போது நாம் எவ்வாறு ஒருங்கிணைந்து நல்ல ஆலோசனைகளை ஒருங்கிணைப்பது, தொடர்ந்து கண்காணிப்பது என்பதை குறித்த ஒரு அவசியமான தேடல் இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றம், மாணவர்களுடைய முன்னேற்றம், விவசாயிகளுடைய முன்னேற்றம், ஒவ்வொரு களத்திலையும் நாம் யோசிப்போம். நம்முடைய கிராமத்தினுடைய ஒழுங்கமைப்பு, அதை எப்படி மேம்படுத்துறது, நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற அந்த சிரமங்களையும் நெருக்கடிகளையும் அரசு நீங்கள் முதல்வராக இருந்தால் அதை எப்படி சரி பண்ண முடியுங்கிற எண்ணத்திலிருந்து யோசித்து அதற்கான கருத்துக்களை நம்ம இணைச்சி ஒன்று தொகுப்போம். அப்படி ஒரு பேரலல் பார்லிமெண்ட்டை, ஒரு பேரலல் சட்டசபையை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சட்டமன்றத்தில் இடம் இல்லாட்டி போனாலும் மக்களுக்காக நடத்துகிற இந்த சட்டப்பேரவையில், சட்டப்பேரவையினுடைய பேரவை தலைவராக அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள் இருந்து மக்களுக்கான இந்த சட்டப்பேரவையில் இந்த புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். இது இந்த அளவில் மாத்திரமல்லாமல் இதற்கான ஒரு வலுவான அமைப்பு தொடர்ச்சியாக ஒரு பீப்புள் பார்லிமெண்ட் என்கிற அடிப்படையிலேயே நீங்கள் உருவாக்கிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.